ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலிஸ் கிச்சன். இன்றைக்கி மாலிஸ் கிச்சனில் வெந்தய டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தான டீ, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் தண்ணி, இங்கே பாருங்கள், இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். இருங்க, இப்போ கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆனோன்னே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதுங்க. இதை போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹனி கலந்து கூட குடிக்கலாம். ஆக்சுவலாக இது எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் கூட குடிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பாயில் பண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு கூட ஆகாது. இல்லைனா ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அது மாதிரி கூட குடிக்கலாம். நீங்கள் வெந்தய டீன்னு டீ தூள்லாம் போடணுன்னு நினச்சிக்காதீங்க. இது மாதிரி தான் குடிக்கணும் வெந்தய டீ. இப்போ நல்லா 3 நிமிஷம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கலர் மாறிடும். எடுத்துகிட்டு அப்படியே சப்போஸ் உங்களுக்கு ஹனி இல்லாமல் கூட நீங்கள் குடித்தா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸு. அதனால் ஹனி இல்லாமல் கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி குடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக டீ ரெடி ஆயிடுச்சு. குடிச்சிங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. வீக்லி நீங்கள் 3 days அப்படி ஆல்டர்னேட்டிவாக குடிங்க. ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் தான் இது. பாருங்கள், சூப்பராக கலர் மாறிக்கு. இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் வெதுன்னு ஆனவுடனே குடிச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிட்டா அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரிங்கை குடிங்க.